எவ்ரிவன், வெல்கம் டு அவர் சேனல். நீங்க உங்க கெரியர்ல சீரியஸா இருக்கீங்களா? அப்ப கோயம்புத்தூர்ல இருக்க அக்ஷயா காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி உங்களுக்கு ஒரு பெஸ்ட் சாய்ஸ்னே சொல்லலாம். இப்பதான் நம்ம வீடியோவை ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. இந்த மாதிரி இன்ஜினியரிங் சம்பந்தப்பட்ட வீடியோவை மிஸ் பண்ணாம பார்க்க பக்கத்துல இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். அக்ஷயா காலேஜோட கேம்பஸ் லைஃப் எப்படி இருக்கும், அந்த காலேஜ்ல ஸ்டூடெண்ட்ஸ்க்கு என்ன மாதிரியான ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே கொடுக்குறாங்க, அந்த காலேஜோட கோர்ஸ் ஆஃபர்ட் என்ன, அதுக்கான ஃபீஸ் டீடைல்ஸ் என்ன, அந்த காலேஜ்ல ஃபேக்கல்டிஸ் என்ன மாதிரி அரேஞ்ச்மெண்ட் பண்ணிருக்காங்க, பிளேஸ்மெண்ட்டுக்கு என்ன மாதிரியான அரேஞ்ச்மெண்ட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க, அதுக்கப்புறம் டிஎன்இ 2025ல ரவுண்ட் வைஸ் சீட் ஃபில்லிங் அண்ட் சீட் மேட்ரிக்ஸ் எப்படி போயிருந்தது, க்ளோசிங் கட் ஆஃப் 2025ல என்ன, இந்த வருஷம் 2026ல எக்ஸ்பெக்ட் கட் ஆஃப் என்னவா இருக்கும், இப்படி ஃபர்தர் டீடைல்ஸ் எல்லாமே இந்த வீடியோல நம்ம பார்க்கலாம். அந்த வீடியோக்குள்ள போலாம். அக்ஷயா காலேஜோட கேம்பஸ் லைஃப் பார்க்கலாம். இந்த காலேஜ் வந்து எஸ்டாப்லிஷ் ஆன இயர் வந்து பாத்தீங்கன்னா 2009ல ஸ்டார்ட் பண்ணி இன்னைக்கு வரைக்கும் சக்சஸ் மட்டுமே பார்த்துட்டு இருக்க ஒரு பெஸ்டான இன்ஜினியரிங் காலேஜ்னே சொல்லலாம். இதோட இன்ஸ்டிடியூஷன் டைப் வந்து பாத்தீங்கன்னா பிரைவேட். கேம்பஸ் வந்து பாத்தீங்கன்னா 16 ஏக்கர்ஸ்ல ஸ்ப்ரெட் ஆயிருக்க ஒரு காலேஜ். இதோட லொகேஷன் வந்து பாத்தீங்கன்னா கிணத்துக்கடவுல கோயம்புத்தூர்ல வந்து உங்களுக்கு லொகேட் ஆயிருக்கு. இந்த காலேஜ் நீங்க கவுன்சிலிங்ல எடுக்கணும்னா டிஎன்ஏ கோட் வந்து பாத்தீங்கன்னா 2763. இது வந்து அப்ளிகேஷன் அண்ணா யூனிவர்சிட்டி சென்னையோட இருக்கு. எஜுகேஷன்ல எந்த விதமான காம்ப்ரமைஸ் இவங்க பண்ணிக்கிறது இல்ல. அதனால அக்ரிடேஷன்ல NAAC அக்ரிடேட் வச்சிருக்காங்க வித் கிரேட் A+ல. அதே மாதிரி என்பிஏல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு சிஎஸ்சி இசி கோர்ஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா என்பிஏ அக்ரிடேஷன் வச்சிருக்காங்க. அதனால உங்களோட டிகிரி நேஷனல் லெவல்ல நல்ல வேல்யூ இருக்குன்னே சொல்லலாம். அக்ஷயா காலேஜோட ஃபெசிலிட்டிஸ் பார்க்கலாம். ஒரு ஸ்டூடெண்ட்க்கு என்ன மாதிரியான ஃபெசிலிட்டிஸ் கொடுக்குறாங்கன்னு பொறுத்துதான் அந்த காலேஜோட தரம் எப்படி இருக்குங்கிறது தெரிஞ்சுக்க முடியும். இந்த காலேஜ்ல என்ன மாதிரியான ஃபெசிலிட்டிஸ் நமக்கு கொடுக்குறாங்கன்னு பார்க்கலாம். இந்த காலேஜ்ல வந்து பாத்தீங்கன்னா சென்ட்ரல் லைப்ரரி இருக்கு. இந்த லைப்ரரியில வந்து பாத்தீங்கன்னா 1000 புக்ஸ் வந்து வச்சிருக்காங்க. இது வந்து பாத்தீங்கன்னா நீங்க அங்கேயே அக்சஸ் பண்ணி படிக்கக்கூடிய லெவலுக்கு உங்களுக்கு சீட் அரேஞ்ச்மெண்ட் அங்க உள்ள கொடுத்திருக்காங்க. அது இல்லாம டிஜிட்டல் லைப்ரரி இருக்கு. இந்த டிஜிட்டல் லைப்ரரி யூஸ் பண்ணி நீங்க எங்க இருந்தீங்கனாலும் சரி ஆன்லைன் மூலமா புக் அக்சஸ் பண்ணி அந்த இடத்துலயே படிக்கலாம். அதுக்காக உங்களுக்கு வைஃபை கனெக்டிவிட்டியுமே கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாம ஸ்மார்ட் கிளாஸ் ரூம்ஸ் இருக்கு. ஒவ்வொரு லேபரட்டரிஸ்க்கும் உங்களுக்கு வந்து ஸ்பெஷலைஸ்டா அவங்க வந்து ஏற்படுத்தி கொடுத்துட்டு இருக்காங்க. அது கம்ப்யூட்டர் லேப் வந்து இங்க ரொம்ப ஹைடெக்காவே இருக்குன்னு சொல்லியிருக்காங்க ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே. பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ்க்கு செப்பரேட்டான ஹாஸ்டல்ஸ் ஃபெசிலிட்டிஸ் இருக்கு. ரூம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்பேசியஸா இருக்கும். ஃபுட் ஹைஜீனாவே கொடுத்துட்டு இருக்காங்க. ஃபிட்னஸ் வந்து டெவலப் பண்றதுக்கு ஜிம்மும் வெல் எக்யூப்டா கொடுத்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம உங்களுக்கு மெடிக்கல் சென்டரும் உள்ளே இருக்கு. ஏடிஎம்மும் 24/7 சர்வீஸ் இருக்கு. வைஃபை கனெக்டிவிட்டி இருக்கு. ஸ்போர்ட்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா பாஸ்கெட் பால், வாலிபால், பேட்மிண்டன்ஸ் இது எல்லாமே கோர்ட்ஸ் உள்ளே வச்சிருக்காங்க. சோ வந்து படிப்புக்கு மட்டும் இல்லாம ஸ்போர்ட்ஸ்க்கு இங்க ரொம்ப முன்னுரிமை கொடுக்குறாங்க. இந்த காலேஜோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னு பாத்தீங்கன்னா IEDC அப்படின்னா என்னன்னு கேக்குறீங்கன்னா இனோவேஷன்ஸ் அண்ட் என்டர்பிரினர்ஷிப் டெவலப்மெண்ட் சென்டர். அதாவது உங்களோட கிரியேட்டிவிட்டியான ஐடியாஸ வந்து ஒரு ப்ராஜெக்டா பண்ணி நீங்களும் ஒரு பிசினஸ் டெவலப்மெண்ட் பண்றதுக்காக இந்த காலேஜ்ல ஃபர்ஸ்ட் இயர்ல இருந்தே இன்குபேஷனை வச்சிருக்காங்க. சோ இது மூலமா உங்க ஸ்டார்ட் அப் ஐடியாஸா இருக்கட்டும் இல்ல உங்களோட ப்ராஜெக்ட் ஐடியாவா இருக்கட்டும் அதை யூஸ் பண்ணி நீங்க ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்றதுக்கு ஒரு நல்ல பிளாட்ஃபார்மை இந்த காலேஜ்ல ஏற்படுத்தி கொடுக்குறாங்க. அக்ஷயா காலேஜோட கோர்ஸ் ஆஃபர் டீடைல்ஸ் பார்க்கலாம். இங்க வந்து யூஜி பாத்தீங்கன்னா உங்களுக்கு 8 கோர்ஸ் வந்து ப்ரொவைட் பண்றாங்க. பிஜில வந்து பாத்தீங்கன்னா 3 கோர்ஸ் ப்ரொவைட் பண்றாங்க. அதே மாதிரி பிஹெச்டில 2 கோர்சஸ் இருக்கு. இதுல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஏடி, சிஎஸ்சி, பிஇ, இசிஇ இந்த மாதிரி எல்லா கோர்சஸும் இருக்கு. அந்த கோர்ஸுக்கு உங்களுக்கு கவுன்சிலிங்ல எவ்வளவு சீட் வந்து இன்டேக்கா இருக்குங்கிற டீடைல்ஸ் நம்ம இங்க கொடுத்திருக்கோம். உங்களுக்கு இந்த காலேஜோட கோர்ஸ் டீடைல்ஸ் தேவைப்படுதுனாலும் கவுன்சிலிங்ல அந்த கோர்ஸுக்கு எவ்வளவு சீட் வந்து பாத்தீங்கன்னா இன்டேக் கொடுத்திருக்காங்க, அதுக்கான ஃபீஸ் டீடைல்ஸ் தேவைப்படுதுனாலும் நீங்க இந்த ஸ்கிரீன்ல தெரியற நம்பரை கான்டாக்ட் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுத்திருக்கோம். கூகுள் ஃபார்ம் வந்து ஃபில் பண்ணலாம். QR கோட் வந்து ஸ்கேன் பண்ணி நம்மளோட வாட்ஸ்அப் குரூப்லயும் நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். படிப்புக்கு ரொம்ப முன்னுரிமை கொடுப்பாங்க. தகுந்த மாதிரி தான் ஃபேக்கல்டிஸ் உங்களுக்கு அரேஞ்ச் பண்ணிருக்காங்க. 100+ ஃபேக்கல்டிஸ் வந்து பாத்தீங்கன்னா ME, MTech, PhD முடிச்சு வெல் ட்ரைன்டு ப்ரொஃபசர் அண்ட் அசிஸ்டன்ட் ப்ரொஃபசர் தான் உங்களுக்கு இந்த காலேஜ்ல ஏற்படுத்தி கொடுத்திருக்காங்க. ஒரு காலேஜ்ல படிச்சா மட்டும் போதுமா? படிச்சு முடிச்ச பிறகு நல்ல வேலை கிடைக்கணும். அதை பொறுத்துதான் அந்த காலேஜோட தரம் இருக்கும்னு நம்ம சொல்லலாம். நம்ம படிச்சுட்டோம், அடுத்தது என்ன பண்ண போறோம்? நல்ல வேலைக்கு போகணும். அந்த வேலைக்கு இந்த காலேஜ் என்ன மாதிரியான செட்டப்ஸ் நமக்கு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ப்ரொவைட் பண்றாங்கங்கறத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இந்த காலேஜ்ல போன வருஷம் பிளேஸ்மெண்ட் பர்சன்டேஜ் வந்து பாத்தீங்கன்னா 96% வச்சிருக்காங்க. சோ இங்க படிச்ச ஸ்டூடெண்ட்ஸ் முக்காவாசி பேர் வந்து பாத்தீங்கன்னா நல்ல வேலையில இருக்காங்கன்னே சொல்லலாம். என்ன மாதிரியான கம்பெனிஸ் கொண்டு வராங்கன்னு பாத்தீங்கன்னா ஜோஹோ, இன்ஃபோசிஸ், விப்ரோ, டிசிஎஸ், காக்னிசன்ட், டெக் மஹிந்திரா, கேப்ஜெமினி, அமேசான், ரெனலண்ட், நிசான்ங்கற டாப் MNC கம்பெனி தான் எவ்ரி இயர் வந்து பாத்தீங்கன்னா இங்க பிளேஸ்மெண்ட்க்கு அரேஞ்ச் பண்ணிருக்காங்க. இவங்களோட பேக்கேஜ் வந்து பார்க்கலாம். ஹையஸ்ட் பேக்கேஜ் வந்து பாத்தீங்கன்னா 7.5 LBA to 12 LBA, ஆவரேஜ் பேக்கேஜ் வந்து பாத்தீங்கன்னா 3.2 LBA to 5 LBA, லோயஸ்ட் பேக்கேஜ் வந்து பாத்தீங்கன்னா
1.8 LBA to 3 LBA வரைக்கும் வாங்கிட்டு இருக்காங்க. சோ படிச்சு முடிச்ச பிறகு கரியருக்கு பில்ட் பண்றதுக்கு இந்த காலேஜ் ஒரு பெஸ்ட் சாய்ஸ்னே நான் சொல்லுவேன். TNA 2025ல ரவுண்ட் வைஸ் சீட் ஃபில்லிங் அண்ட் சீட் மேட்ரிக்ஸ் இந்த காலேஜ்ல எப்படி நடந்திருக்குன்னு பார்க்கலாம். காலேஜோட கோட் வந்து பாத்தீங்கன்னா 2763. இந்த காலேஜ்ல வந்து பாத்தீங்கன்னா 280 சீட் வந்து கவுன்சிலிங்ல வந்து உங்களுக்கு பாத்தீங்கன்னா அலாட் பண்ணிருக்காங்க. உங்களுக்கு ஸ்பெஷல் ரிசர்வேஷன்ல ஒரு சீட் ஃபில் ஆயிருக்கு. ரவுண்ட் 1ல வந்து பாத்தீங்கன்னா 6 சீட் ஃபில் ஆயிருக்கு. ரவுண்ட் 2ல வந்து பாத்தீங்கன்னா 120 சீட் ஃபில் ஆயிருக்கு. ரவுண்ட் 3ல 139 சீட் ஃபில் ஆயிருக்கு. சோ உங்களுக்கு ரவுண்ட் 1, ரவுண்ட் 2, ரவுண்ட் 3 பேஸ் பண்ணி மொத்தமா உங்களுக்கு வந்து 266 சீட் வந்து ஃபில் ஆயிருக்கு. சோ இதோட சீட் பர்சன்டேஜ் என்னவா இருக்கும்னா 95% சீட் ஃபில்லிங்ஸ் வந்து வச்சிருக்காங்க. ரிமைனிங் இருக்க இந்த 14 சீட்டும் வந்து பாத்தீங்கன்னா சப்ளிமெண்டரி கவுன்சிலிங்ல உங்களுக்கு ஃபில் ஆயிடும். ஒரு நல்ல பர்சன்டேஜ் கொண்ட காலேஜும் ஒரு நல்ல ஒரு சீட் ஃபில்லிங் கொண்ட காலேஜ் தான் அக்ஷயா காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங். அக்ஷயா காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி TNA 2025 க்ளோசிங் கட் ஆஃப் என்னன்னு பார்க்கலாம். ADS OC 154, BC 144, BCM 138, MBC 131, SC 109, SCA 131, ST நாட் அலாட்டட். சிவில் OC 122, BC 95, BCM 120, MBC 109, SC 113, SCA ST நாட் அலாட்டட். CSB OC 149, BC 132, BCM நாட் அலாட்டட், MBC 131, SC 141, SCA ST கேட்டகரிஸ் நாட் அலாட்டட். CSE OC 150, BC 135, BCM 141, MBC நாட் அலாட்டட், SC 93, SC 128, ST நாட் அலாட்டட். EEE OC 137, BC 120, BCM 132, MBC 122, SC 81, SC ST கேட்டகரிஸ் நாட் அலாட்டட். ECE OC 155, BC 143, BCM 154, MBC 139, SC 92, SCA 150, ST நாட் அலாட்டட். மெக்கானிக்கல் OC 137, BC 125, BCM 111, MBC 119, SC 113, SCA 123, ST நாட் அலாட்டட். மெக்கட்ரானிக்ஸ் OC 135, BC 114, BCM 101, MBC நாட் அலாட்டட், SC 84, SCA ST கேட்டகரிஸ் நாட் அலாட்டட். இந்த காலேஜோட 2026 எக்ஸ்பெக்ட் கட் ஆஃப் என்னவா இருக்கும்னு நினைக்கிறீங்களா? இந்த வருஷம் கவுன்சிலிங்க்கு ரெடி ஆயிட்டு இருக்கீங்களா? அப்ப நீங்க ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கக்கூடிய விஷயம், போன வருஷம் கவுன்சிலிங்ல 1000 ஸ்டூடெண்ட் பண்ண மிஸ்டேக்ஸ் என்ன? ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே கடைசி நிமிஷத்துல என்ன காலேஜ் செலக்ட் பண்றது அப்படிங்கிற டவுட். அதுக்கப்புறமேட்டுக்கு பாத்தீங்கன்னா அந்த காலேஜுக்கு என்ன ஃபீஸ் டீடைல்ஸ் இருக்கு, அதுக்கப்புறமேட்டுக்கு ஒரு ப்ராப்பர் கைடன்ஸே இல்லாம எதை செலக்ட் பண்றது என்ன பண்றதுங்கிறது போன வருஷம் ஸ்டூடெண்ட் வந்து இது எல்லாத்தையும் ஃபேஸ் பண்ணிருக்காங்க. இந்த வருஷம் நீங்க இது எல்லாம் தவிர்க்கணும்னு நினைக்கிறீங்களா? உங்களுக்கு ப்ராப்பர் கைடன்ஸ் தேவைப்படுதா? அப்ப உங்களோட கட் ஆஃப் மார்க்கையும் கம்யூனிட்டியும் நமக்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுக்கு டிஸ்ட்ரிக்ட் வைஸ்ல என்ன காலேஜ் இருக்கு, அந்த காலேஜுக்கான ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் என்ன இருக்கு அப்படிங்கிற ஃபுல் ப்ராப்பர் கைடன்ஸும் உங்களுக்கு கொடுப்போம். இந்த டீடைல்ஸ் எல்லாமே தெரிஞ்சுக்கிறதுக்கு நீங்க ஸ்கிரீன்ல தெரியுற இந்த நம்பரை கான்டாக்ட் பண்ணலாம். இல்லைன்னா கூகுள் டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுத்திருக்கோம், அந்த ஃபார்மை நீங்க ஃபில் பண்ணலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இன்ஜினியரிங் படிக்கணும்னு ஆசைப்படுற உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. வேற ஏதாவது காலேஜ் பத்தின டீடைல்ஸ் தேவைப்படுதுன்னா கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.